ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நாங்க பீலன்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். அங்க இந்த லேக் இருக்குது, பெரிய லேக். அதை நாங்க இப்ப பார்ப்போம். இதை நான் எப்படி இருக்குன்னு சுத்தி காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிறைய ஷிப் எல்லாம் நிக்குது பாருங்க இங்கால. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா வடிவான ஷிப் எல்லாம் இதுல நிக்குது, நிறைய நிக்குது. இப்ப நீங்க பார்க்கலாம் எத்தனை ஷிப் நிக்குதுண்டு. நாங்க இப்ப ஒரு சைட் பக்கம் தான் நிக்கிறோம். கொஞ்சம் வெயில் எல்லாம் இப்ப தாழ்ந்துட்டுது. இப்ப நல்லா இருக்குது இப்ப இடத்தை பார்க்க. இல்லாட்டி வெயிலண்டா இதுல நிக்கவே இயலாது. இங்கால பாத்தீங்கன்னா நிறைய பூக்கண்டுகள் எல்லாம் வச்சிருக்கு பாருங்க இப்படி இருக்குண்டு. இந்த லேக்கே ஒரு தனி வடிவு தான். பாருங்க அப்படி நிறைய பூக்கண்டுகள் வச்சிருக்கு. நிறைய பேர் வந்திருப்பினும் இப்ப ஆக்கள் எல்லாம் குறைஞ்சிட்டு கொஞ்சம் வெயில் குறைஞ்சபடியா இப்படி இருக்கு. நார்மலா நிறைய பேர் வந்திருப்பினும் இந்த இடத்துக்கு. இது முழுக்க போட் தான் நிக்குது பாருங்க. நான் இப்படியும் கொண்டு போய் காட்டுறேன். இதால ரெண்டு சைட்லயும் பாத்தீங்கன்னா போட் நிக்குது. சட்பீலண்ட் இதுல எழுதி இருக்கு. ஒரு பெரிய போட். போட்டுக்குள்ள ஒரு சின்ன ரெஸ்டாரண்டே இருக்குது. இப்ப எல்லாம் பூட்டிட்டினம். அதே மாதிரி தான் இங்கால இருக்கிற போட்டையும் பாருங்க. இதுவும் ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட் தான். இதுக்குள்ள இருந்து வடிவா என்ஜாய் பண்ணி கொண்டு போகலாம். ஹார்செல் பேர் இந்த ஷிப்புக்கு. ஒவ்வொரு ஷிப்புக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேர்ல இருக்குது. என்ன டிஃப்ரெண்டான கண்டு. டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கணும். இது ஃபுல்லா இப்படித்தான் வச்சிருக்கணும். இதுல பாருங்க, இதுலயும் ஒரு படிவா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கணும். இந்த பொட்டை பெரிய பொட் மாதிரி வச்சுட்டு இதுக்குள்ள மரங்கள் எல்லாம் வளர்க்கணும். நிறைய செடிகள் வச்சிருக்கணும். ஒரு பொட்டுக்குள்ள நிறைய செடிகள் வச்சிருக்கணும். இந்த பெரிய பொட்டுல இந்த மரம் அப்படியே நிக்குது. இதுல பாருங்க ரோஸ்மெரி கண்டு வச்சிருக்கணும். இதுவும் ஒரு வேற விதமான கண்டு. இது ரோஸ்மெரி கண்டு. ரோஸ்மெரி மாதிரி தானே இருக்குது. வாசத்துல தெரியுது இது ரோஸ்மெரி கண்டு தான். பெரிய கண்டா நிக்குது அடர்த்தியா. நல்லா இருக்கு என்ன இது பார்க்க. ஒரு சின்ன மரத்தை ஒரு பெரிய பொட்டுக்க பார்க்க நல்லா இருக்கு என்ன. இப்ப இந்த வெதர் தான் நல்லா இருக்குது. சரி நாங்க தொடர்ந்து பார்ப்போம். பெரிய லேக் எப்படி ஓடுதுண்டாங்கால. லட்சுமிக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா? சரியா பிடிச்சிருக்கு. ரொம்ப கூலிங்கா இருக்கு. இங்க பாருங்க நிறைய போட் எல்லாம் இதுல பார்க் பண்ணி இருக்குது நிறைய. இது சைக்கிள் மாதிரியே இதுல போறது. அந்த உலக்கின மாதிரி செய்து கொண்டு இந்த போட்ல போலாம். 2 பேர் தான் போறது. நல்லா இருக்கும். நாங்க இதுல போய் பார்த்துருக்கிறோம். நல்லா இருக்கும் இந்த போட்ல போறது. எப்படி செய்யறாரு பாருங்க, வடிவா இருக்குது.
இதுதான் அந்த போட். 2 பேர் இருந்து போறது. எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுக்கு டிக்கெட் எடுத்து தான் நாங்க போக வேணும். இப்ப எல்லாம் மூடி வச்சிருக்கணும். இதுல இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம். கன தூரம் நடந்தாச்சு. நல்லா இருக்கு எல்லாம் இந்த சீனரிய பார்க்க. என்ன லேக்க காட்டுங்க வடிவா. இதுலயே எத்தனை போட் நிக்குதுன்னு பாருங்க. எல்லாம் மூடி கட்டி வச்சிருக்கணும். சுத்தி வர மேல நல்ல கிளைமேட்டா இருக்கு, நல்ல காத்தடிக்குது. பிளே கிரவுண்ட், இது பெரிய பிளே கிரவுண்ட். தொடர்ந்து அங்க போவோம். இதுக்குள்ள வந்து பீச் மாதிரி கட்டி இருக்கு. மியூசிக் ப்ரோக்ராம் எல்லாம் நடக்குது. என்ஜாய் பண்ணினோம் எல்லாரும். இதுதான் மெயினான பிளேஸ். பாருங்க எப்படி இருக்கு, அழகா இருக்கு இந்த இடம். இதுல கால் கழுவ நல்ல கூலிங்கா இருக்குது. நிறைய டக்ஸ் எல்லாம் நிக்குது. அங்க காட்டுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. ரிலாக்ஸ் பண்ற மாதிரி இருக்குது. நிறையா இருக்குது. மூண்டம் சேர்ந்து நீந்தங்க. நிறைய சின்ன மீன் எல்லாம் நிக்குது. அஸ்மிடா காலுக்கிட்ட. இந்த மரம் வந்து ஜீக்கு கிட்ட நிக்கும். பாருங்க இந்த பெருசா நல்ல அடர்த்தியா வளர்ந்துருக்கு. பார்க்கவே எவ்வளவு நல்லா இருக்கு இந்த மரத்தை. எப்படி இருக்குது? வடிவா இருக்குது. நிறைய ஷிப் எல்லாம் தெரியுது. நீங்களும் பாருங்க எப்படி இருக்குன்னு. நடந்து நடந்து களைக்கிறோம். நடந்து போய்கொண்டே இருக்கிறோம். இவ்வளவு தூரம் நடக்கிறவனே தெரியல. நடந்து கொண்டே இருக்கிறோம். இன்னும் அங்கால குளிக்கிற ஏரியா இருக்கு. அதையும் பார்ப்போம். அப்படி குளிக்கிற இடம் எப்படி இருக்குண்டு. இதுல சின்ன பாலம் ஒன்று இருக்குது. அங்கால பக்கம் பாத்தீங்கன்னா குளிக்கிற இடம் இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா குளிக்கிற இடம்.
நிறைய பேர் அங்க தூரத்துல குளிச்சு கொண்டு நிக்கணும். பாத்தீங்கன்னா தெரியும் குளிக்கிறது எல்லாம். இங்கால கல் எல்லாம் இல்லாம நல்லா இருக்கும் இதுல குளிக்கிறதுக்கு. மெட்ட சைட்ல வந்து நிறைய கல் இருக்குது, அதால அதுக்குள்ள குளிக்க இயலாது. இந்த இடத்துல குளிக்கலாம். அஷ்மி சும்மா இறங்கி நிக்கிறா, அவளுக்கு குளிக்க இல்ல. இது வந்து பீச் டவுன். உள்ளுக்கு ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்குது. பீச் மாதிரி உள்ள செய்து வச்சிருக்கணும். பீச் டவுன் பீலண்டு இதுல போட்டிருக்கு போர்ட். இப்ப வந்து நாங்க எங்க போய் கொண்டிருக்கிறோம்டா, பேர்ன் முருகன் கோயில்ல தேர் திருவிழா இன்றைக்கு. அதுக்குத்தான் இப்ப போய் கொண்டிருக்கிறோம். தேரை பாருங்க எப்படி இருக்குண்டு. இந்த முருகன் கோயில் வந்து தொஃபனண்டு ஒரு கிராமத்துல தான் இருக்குது. அழகான கிராமம் இது. நான் இத சுற்றி காட்டுறேன் பாருங்க. இந்த காணொளியும் அடுத்த நாள் தீர்த்த உற்சவத்துக்கு போன டைம்ல எடுத்தது. கோயிலை சுற்றி இருக்கிற இடத்தை இப்ப நீங்க பார்க்கலாம். இயற்கை அழகோட கூடின இடம்தான் இந்த இடம். சரியான அழகா இருக்கும். சுற்ற வர மலையெல்லாம் இருக்குது. இதுல நான் அதை காட்டியிருக்கிறேன். இப்ப வந்து தீர்த்த திருவிழா நடந்து கொண்டிருக்குது. நிறைய மக்கள் திருவிழாக்காக வந்திருந்தவ. அதையும் நீங்கள் இப்ப பார்க்கலாம். நிறைய கடைகள் எல்லாம் போட்டிருந்தவ. அதுலேயும் நான் 2 காணொளி எடுத்திருந்தேன் நான். அதையும் இப்ப உங்களுக்காக ஷேர் பண்ணி இருக்கிறேன். இந்த இடத்துல வந்து மல்லிகை, துளசி, கருவேப்பிலை செடி எல்லாம் வச்சிருந்தவ. நிறைய இருந்தது. முருங்கை மரமும் சின்ன செடியா வச்சிருந்தவ. அதுகளெல்லாம் இங்க வருமோன்னு எனக்கு தெரியல. பெருசா வந்து நானும் ஒரு இடமும் பார்க்கல. கருவேப்பிலை செடி தான் வேண்டலாமான்னு பார்த்து கொண்டிருந்த நான். அது ஓரளவு வளரும் இங்க. இங்க வந்து சாரி கலெக்ஷன் எல்லாம் நிறைய இருந்தது. அதோட இந்த சேனலை முதல் பார்க்குறீங்கன்னா இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி விடுங்கோ. தேங்க்யூ. இதுல இருக்கிற ஜுவல்லரிஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இப்பத்த மாடல்லையே யூனிக்காவே இருந்தது. கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கு. இதுலயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதுலயும் பார்த்தீங்கன்னா நிறைய சாரி கலெக்ஷன் இருக்குது. நீங்களும் இதை பார்க்கலாம் எப்படி இருக்குண்டு. இதுல வந்து கடையோட சேர்த்து தண்ணீர் பந்தலும் போட்டிருந்தவ.
அப்படியே எல்லா கடையிலையும் சுத்தி பார்த்தாச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா கோயிலுண்ட மற்ற புறத்துல இருக்கிற வயலை காட்டுவோம்னுட்டு இந்த காணொளி எடுத்து கொண்டிருக்கிறேன். இங்கால தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் தோட்டம் இருக்குது. அதை பார்க்கறதுக்காக தான் இப்ப நடந்து போய் கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் தூரம் நடக்க வேணும். வயல்வெளியோட சேர்ந்து தான் சன்ஃப்ளவர் தோட்டமும் இருக்குது. இப்ப நாங்க பார்க்கலாம். இப்ப சன்ஃப்ளவர் தோட்டத்துக்கு வந்தாச்சுது. பார்த்தா தெரியும் எங்கட அளவுக்கு மரம் வளர்ந்துருக்குது. அழகான பூக்களும் நிறைய இருக்குது. சுற்றி வர இருக்கிற மலைகளையும் இப்ப பார்க்கலாம்.